ஏர் ஃபால்க்கான ரீசன்ஸ் நிறைய சொன்னீங்க. இப்போ growth ஆகணும் அப்படின்னா சிம்பிளா நம்ம வீட்ல எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணா அது வந்து நார்மலா ஒரு growth இருக்கும், ரொம்ப ஃபால் வந்து ஃபுல்லா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க? ஜென்ரலா சொல்லக்கூடியது வந்து ஏஜ் வைஸ் பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் வைஸ் இது பண்ணணும். முக்கியமா ரொம்ப காமனா ஒரு டிப்ஸ் என்னன்னா ஹேர் வாஷ் பண்றது. ஹேர் வாஷ் பண்றது சில பேர் டெய்லி வாஷ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்றது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேர் வாஷ்ன்றது வீக்லி ட்வைஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி எவ்ரி டைம் நம்ம வாஷ் பண்றதும் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற நம்மளோட ஹேருக்கு ஏற்ற மாதிரியான எதை ஷாம்பூஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று ஷேக்கா பவுடர் யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம டர்ட் சேரும் போதும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து வர ஆரம்பிக்கும். பிளெயின் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்றதும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹேர் வாஷ் ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம பண்ண அதே மாதிரி ஆயில் அப்ளிகேஷன் நிறைய பேர் ஆயிலே யூஸ் பண்றது கிடையாது. ஆயில் வந்து நான் சொல்றது மெடிக்கேட்டட் ஆயில்னு இல்ல, நார்மல் கோகனட் ஆயில், நார்மலா தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோகனட் ஆயில ஃபுல் டே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பிஃபோர் பாத் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து மைல்டா ஸ்கேல்ப்ல அந்த ஆயில் வச்சு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். அந்த ரெகுலர் இன்டர்வல் அது பண்ணாலே ஹேர் ரூட் வந்து ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கும். ஓகே. ஸோ பிஃபோர் வாஷிங் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணா போதும். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில குளிப்பாங்க. அப்படி இருக்கும்போது டேண்ட்ரஃப் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? அப்படி இல்ல, அவங்களோட ஸ்கின் கண்டிஷன், ஸ்கேல்ப் கண்டிஷனை பொறுத்து எல்லாருக்குமே த்ரோ நைட் அப்ளை பண்ணா ஹேர் டேண்ட்ரஃப் வரும் அப்படின்றது இது எல்லாமே நிறைய டேண்ட்ரஃபோட மித்ஸ். ஸோ அந்த மாதிரி கிடையாது. மைல்டு மசாஜ் உங்க ஸ்கின்னுக்கு வந்து, ஆனா பிஃபோர் அட் பெட் டைம்ல வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்றது ரொம்ப எங்களோட சித்தா கான்செப்ட்ல நாங்க அட்வைஸ் பண்றது கிடையாது. பிகாஸ் வந்து நைட்ல நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கபம் அதிகமாகும். சில பேருக்கு அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அக்ரவேட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க பிஃபோர் பாத் நம்ம அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. நைட் உங்களுக்கு பாடிக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து. சில பேர் சைனசைட்டிஸ் அதுல வந்து ரொம்ப அஃபெக்டடா இருப்பாங்க. ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படாது. நார்மலா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்னும் இஷ்யூ இல்லை. ஓகே.